இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ, என்னையா போட்டோ அது? என்ன வேஷம் அது? அந்த வேஷத்துல தான் சார் ஸ்டேஷனுக்குள்ள போய் ஃபைல் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆமா இன்ஸ்பெக்டர், விட்டிருந்தா வீரா இவனை சுட்டு சிவலோகம் அனுப்பியிருப்பா. நல்ல வேலை, உங்க புண்ணியத்தால தப்பிச்சிட்டான். ஃபைல் எடுத்துட்டியா? என்ன அம்புட்டு ரிஸ்க் எடுத்து உயிரை பணைய வச்சு போயிருக்கேன், ஃபைல் எடுக்காம வந்துருமா? இதான் அந்த ஃபைல், இதுதான் அந்த கொலகார பையன் வாழ்க்கை வரலாறே இருக்கிற ஃபைல். அது என்கிட்ட கொடு மச்சான், நான் பாத்துக்கிட்டேன். அம்புட்டு ரிஸ்க் எடுத்து நான் தேடுவேனா? நான் கண்டுபிடிப்பேனா? கண்டுபிடிச்சு உங்க கையில கொடுத்துட்டு நான் வேடிக்கை பார்ப்பேனா? ஐயா சாமி, தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒரே பார்வையில பார்க்காத. நீ ஸ்டேஷனுக்குள்ள போனது ஒரு பெரிய அஃபென்ஸ், பெரிய குற்றம். அது வெளியே தெரிஞ்சா கோர்ட்டே உன்னை உள்ள தூக்கி போட்டுரும். அதுக்கு தான் சொல்லுதேன் மச்சான், அந்த கிரிமினல் மேல அபிஷியலா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். சட்டப்படி அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறேன். நீ என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிட்டேன். எப்படி உங்க அப்பனையும் அந்த வெங்கடேஷன் நீ உள்ள வச்ச, இப்ப அவனுக்கு வெளில சுத்திட்டு இருக்கானுங்களே, அப்படியா? யோ, அது கோர்ட்டு கொடுத்த பெயிலியா? அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பாரு, உங்க சட்டம் கொடுக்குற புளியோதரையும் வேணா பொங்கச்சோறும் வேணாம். இதை எப்படி டீல் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும், அதை நான் பார்த்துடுதே. என்னல அது? இவன் ஏன் இப்படி இருக்கான்? சட்டத்தை மதிக்கவே மாட்டேங்க. அந்த ஆள் யாரும் கூட சொல்ல மாட்டேங்க. உனக்கு என்ன இப்ப அந்த ஆள் ஆறுன்னு தெரியணும்ல? ஒரு பேப்பர்ல அந்த ஆளு பேரு, அட்ரஸ், போன் நம்பர்லாம் நோட் பண்ணி தரேன், வச்சுக்கிட்டு ஓரமா நில்லு, மத்த நான் பார்த்துக்கிட்டேன். ப்ளீஸ்ங்க சாமி, தயவு செஞ்சு அவன் சொல்றத கேளு. என்னல நீ அவங்க கூட செஞ்சு பேசிட்டு இருக்க? ஆறுல அந்த ஐயாவு, அவனுக்கு என் அப்பனுக்கு என்னல பிரச்சனை? அவன் எதுக்குல என் அப்பனை தூக்குன? இல்ல இவனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இவனை வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. பாரு, என் அப்பனை தூக்குனவன அவ்வளவு லேஸ்ல நான் விட போறது கிடையாது. இவனை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அப்பனை துள்ள துடிக்க தூக்குல ஏத்தி கொல்ல பார்த்தான்ல, அது இன்னமும் என் கண்ணு முன்னாடியே வந்துட்டு போகுதுனே. நீ கண்டுபிடிக்க வேணாம், நீ யார் சொன்னா? நீ கண்டுபிடிச்ச விஷயத்த பாண்டி கிட்ட விட்டுருந்தா சொல்றோம். சொன்னா கேளு மச்சான், அவனை நான் பாத்துக்கிட்டேன். நீ எக்கு தப்பா ஏதாவது செஞ்சு உள்ள போய் உட்காந்துருக்க போற. என் கையாலேயே உன்னை அரெஸ்ட் பண்ற நிலைமை வந்துட போகுது. வேண்டாம். இல்லை, இது என் குடும்ப விவகாரம். இது எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிட்டேன், நீ சும்மா இரு போதும். அறிவு வேலையே செய்யாத சண்முகம், உனக்கு எந்த ஒருத்தராலையும் ஒரு கிரிமினலுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது. அது சட்டம் மட்டும்தான் செய்ய முடியும். யோ, சட்டம் சில நேரத்துல மெதுவா தான் வேலை செய்யும், ஆனா கண்டிப்பா வேலை செய்யும். தயவு செஞ்சு எங்க மேல நம்பிக்கை வையி. அந்த கிரிமினலுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நம்புயா. நீ அவசரப்பட்டு என்ன வேலை செஞ்சாலும் தண்டனை அவனுக்கு கிடைக்காது, உனக்கு தான் கிடைக்கும். குடும்பத்தை விட உனக்கு பழி வாங்குறதா முக்கியமா? சொல்லு சாமி. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? சும்மா விட்டா பேசிட்டே போதிய. நான் இந்த மாதிரி உங்ககிட்ட நின்று பேசிட்டே இருக்கிறதுல அந்த ஐயா எங்கிட்ட தப்பிச்சு போயிட்டா என்னல பண்ணுவீங்க? பாரு பாண்டி, இப்ப உங்ககிட்ட பஞ்சாயத்து பண்றதுக்குலாம் இப்ப நான் இல்ல. நாம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த ஐயாவை தூக்கணும், அதுதான் முக்கியம். இப்படியே பேசிட்டே இருந்தானா அவன் எங்கிட்ட தப்பிச்சு போயிடுவான் போல இருக்கு. இப்ப என்ன தாமல செய்ய? பாரு, இது எப்படி பார்த்தாலும் எங்க குடும்ப விஷயம். நான் அந்த ஐயாவை தூக்கிட்டு வராம நான் விட மாட்டோம்ல. இல்ல டிரைவரே, எங்கள போனாவ? டேய், ஒரு நிமிஷம் இருடா. சரி, நீ தனியா போக வேணாம், நாம எல்லாருமே போவோம். என்ன சொல்ற? நானும் கூடவே பைக்ல வரம்ல. முடிஞ்சா உன் வீட்டுக்காரன காரை விட்டு இறங்காம வச்சிரு. நான் உள்ள போய் அந்த கிரிமினல் அள்ளிக்கிட்டு வந்துடுறேன். கார்ல தூக்கி போட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுவோம். சண்முகம், ப்ளீஸ் தயவு செஞ்சு உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. நீ கார்ல ஏறிக்கோ. அவசரப்பட்டு கோவப்பட்டு எதுவும் செஞ்சிராத. தயவு செஞ்சு கேளு சண்முகம். கிளம்புமா, இங்கிட்டே நின்னு பேசிட்டே இருப்பியே. இல்ல டிரைவரே, அண்ணே வந்து வண்டி எடு. சரிண்ணே. அண்ணாச்சி வாங்க வாங்க. நீங்களா வரீங்களா ஐயா? என்னங்க இறக்குங்கப்பா சீக்கிரம். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் இறக்குங்க. இம்புட்டு பாடுபட்டு எல்லாம் வேஸ்டா போச்சுல. இல்ல, இதுல ஏதோ பெரிய சதி இருக்கிற மாதிரி தோணுதுல. எப்படி சொல்ற? பின்னால இருந்து யாரோ கண்காணிச்சிட்டு இருக்காங்க. உன்னைய மட்டும் இல்ல, உன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. விட மாட்டோம்ல, எவனையும் நான் விட மாட்டேன். மொத்த பையிலையும் தூக்குதேன்.
உனங்களை கொல்லாம விட மாட்டேன். வெரி குட். சொன்னதை கச்சிதமா பண்ணிட்டானுங்க. ஹலோ மேடம், வீடியோ அனுப்பிச்சிருந்தேனே பாத்தீங்களா மேடம்? இப்பதான் பார்த்தேன். வெரி குட் குரு. மேடம், நாங்க வேலையை முடிச்சு திரும்பி பார்த்தா சண்முகம் வந்து நிக்கிறான் மேடம். சொன்னேன் பாத்தியா? அப்ப ஸ்டேஷனுக்குள்ள புகுந்தவன் அவன்தான். அந்த ஃபைலை எடுத்ததும் அவன்தான். எக்ஸாக்ட்லி மேடம். நாங்க ஒரு 10 நிமிஷம் லேட் பண்ணியிருந்தாலும் இந்த ஐயாவும் சண்முகத்திட்ட மாட்டியிருப்பான். நல்ல காரியம் செஞ்ச குரு. ரத்னம் ஹெல்ப் பண்ணனா? கூட தான் இருக்காரு மேடம். நான் கங்க்ராட் சொன்னேன்னு சொல்லு. அந்த சண்முகத்தை பத்தி சவுந்தரபாண்டி சொன்னப்ப கூட நான் சீரியஸா எடுத்துக்கல. பட் இப்பதான் தெரியுது, சண்முகம் இஸ் மோர் டேஞ்சரஸ். நிச்சயமா மேடம். நிச்சயமா அவனோட வேலையெல்லாம் தாண்டி நான் அவனை பழி வாங்காம விடவே மாட்டேன். நீங்க 2 பேரும் முதல்ல போனை வச்சுட்டு அங்க இருந்து போயிடுங்க. சரிங்க மேடம். யோ, வாயா போலாம். சண்முகம் நம்மள பாத்திர கூடாது. வா போலாம். சவுந்தரபாண்டி சார், நீங்க சொன்னப்ப கூட நான் நம்பல. இந்த சண்முகம் என்னமா ஆட்டம் போடுறான்? ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கே என்ன ஆட்டம் காட்டுறான்? நிச்சயம் அவன் சாதாரணமான ஆள் இல்ல. இப்ப நான் ஒத்துக்கிறேன். மேடம், என்ன நான் மட்டும் என்ன சாதாரண ஆளுன்னு நினைச்சிட்டீங்களா? என்னைய எல்லாரும் பிறவி கிரிமினல்னு சொல்லுதாங்க. மேடம், என்னைய மீறி ஜெயிக்குதவே இந்த உலகத்திலேயே இல்லைன்னு தான் நான் இருந்தேன். என்னைக்கு இந்த வெறும்பே தலையெடுத்தானோ அன்னையிலிருந்து அவனை என்னாலே சமாளிக்க முடியாம நானே ததிகடத்துவம் போட்டுக்கிட்டு இருக்கேன் மேடம். ஆமா மேடம், என்னைக்கு அந்த சண்முகம் தலையெடுத்தானோ அன்னைக்கே பிரசிடென்ட் பதவி போச்சு, ஐயாவுக்கு தர்மகர்த்தா பதவியும் போச்சு. இவரோட மகனும் இவரை விட்டுட்டு போயிட்டாரு. ஏற்கனவே இவரோட மக இவருக்கு எதிரா நிக்குது. 10 குறைக்கு ஜெயிலுக்கே போயிட்டு வந்துட்டாரு. சமூகத்துக்கு எதிரா எங்க ஐயா தொடர்ந்து படு தோல்வியத்தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. சொல்ல போனா இது வரைக்கும் ஒரே ஒரு வெற்றி கூட இல்ல. இல்ல உன்கிட்ட மேடம் கேட்டாங்களா? இனிமே அவன் கிட்ட கேர்ஃபுல்லா தான் அணுகணும். சவுந்தரபாண்டியன் சார், சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணலாம்? நல்லா கேட்டுக்கங்க.